ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் என்ன கேம் விளையாட போகிறோன்னா ஈவில் கிராண்ட்பா தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். இந்த ஆக்சுவலாக அது என்ன தீம் அப்படின்னா, ஒரு பேரண்ட் வந்து அவங்க சைல்டை கொண்டு வந்து கிராண்ட்பாட்டை விடுறாங்க. ஆனால் கிராண்ட்பாக்கு கிராண்ட் சைல்டுனாலே பிடிக்காது. ஸோ ஒரு ஈவில் மாதிரி நடந்துப்பார். அந்த கிராண்ட் சைல்டு வந்து எப்படி அந்த கிராண்ட்பாட்டிலேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போகுது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இந்த இருக்குது ஆரோ. நேரம் ஃபாலோ பண்ணி ஓடுவோம். கிராண்ட்பாட்டை மாட்டணும். கிராண்ட்பா நம்ம கொன்னுடுவாரு. இப்படிலாம் பாருங்க கைஸ், கிராண்ட்பா அங்கங்க தண்ணியாக கொட்டி வச்சிருக்கிறாரு. மிதிக்காம போனோம். மிதிச்சோம் செத்துருவோம். ஐயோ, இது தண்ணி இல்லைங்க. அவர் அங்கங்க தன் பள்ளி சட்டை கழட்டி கழட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. கவனமாக போனோம். அதை மிதிச்சா செத்துருவோம். மேலே ஏறி வந்தாச்சு. படியில் ஏறி ஓடு 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 ஓடியாச்சு. என்ன இருக்குதா, எவ்வளோ தூரண்டா படியை கட்டி வச்சிருக்கிறீங்க. வீடா என்னது, பெரிய மாடமடி மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு. இங்கே பாருங்க, பச்சை பச்சையா ஏதோ வேற வாங்கிங்க ஆடிட்டு இருக்குது. இங்கே பச்சை கலர் இந்த வேற இருக்குது. தாண்டி தான் போகணும். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. மோமோஸ் நினைக்கிறேங்க. இது பச்சை கலர் மோமோஸ் நினைக்கிறேன். எனதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஜம்ப் பண்ணலாம். ஜம்ப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெவல் ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணியாச்சு. கவனமாக போனாங்க. நம்ம கிராண்ட்பா கீழே எல்லாம் லார்வாவாக ஊற்றி வச்சிருக்காரு. நம்ம பட்டோம் செத்துருவோம். அப்பா எவ்வளோ பெரிய அடுப்பு பாருங்க. அதில் வேற ஏதோ ரெட் கலரில் லேசர் மாதிரி வந்துட்டுருக்கு. அதில் பட்டாலும் நம்ம செத்துருவோம். ஸோ கவனமாக ஜம்ப் பண்ணி போனோம். ஜம்பே முன்னே தான் ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, சக்ஸஸ். அடுத்த லெவல் போகிறோம். பாருங்க, பச்சை கலர்ல பாவக்காய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஏதோ ஒன்று ஆடிட்டு இருக்குது. இது பாவக்காவா ப்ரோக்கோலியான்னு தெரியல. ஸோ கவனமாக ஒன்றும் அது மேலே இடிச்சிச்சு அப்படின்னா நம்ம செத்துருவோம். நம்மளோட டபுள் மடங்கு சைஸில் இருக்கிறது மேலே பட்டுச்சு, நம்ம செத்துருவோம். அதனால் கவனமாக ஓடணும். ஓடி வந்துட்டோம். வாடா தப்பிச்சிட்டோம். நான் பாருங்க, அந்த ஈவுக்கு ரன் பண்ணிக்கிறாரு. அவர் அந்த கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம கவனமாக போகணும். ஓகே, போகலாம். வந்தாச்சு. மெதுவாக அந்த கம்பியில் ஓடணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே வந்துடுவோம். கரணம் தப்புனா மரணம் தான். மரணம் ஆயிட்டோம். அடுத்து முதல்ல இருந்து ஓடலாம். ஓகே, கவனமாக ஓடணும். வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். மெதுவாக போனால் போகிறோம். ஏன்னா கீழே வந்து மறுபடியும் மறுகேசல் ஆயிடுவோம். அது மறுபடியும் முதல்ல இருந்து ஓடி ஓடி வரணும். ஓகே, இல்லைங்க, அந்த கிராண்ட்பா அது டான்ஸ் அடிச்சிருக்கிறது போல. கையினாலே எதுவுமே டிஃப்ரெண்டாக வச்சுருக்காரு. அது கையாங்க சப்பாத்தி கட்ட மாதிரி இருக்கு. ஓகே, வாங்க அடுத்த போகலாம். வந்துட்டோம். பாருங்க, அந்த குழாய் கரெக்டாக திரும்புது. அந்த டைமில் நம்ம கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற டைமில் ஓடணும். அந்த வித்துற போகிற டைமில் போனோம்னா செத்துருவோம். ஜம்ப் பண்ணி ஓடிடலாம். ஏன்னா அது நகன்றும். நல்லா விலைக்குங்க ஜம்ப் பண்ண போய் தப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்தாச்சு. இங்கே பாருங்க, மேலேருந்து காய்கறிலாம் பெருசா வந்து விழுது. ஐயோ, இதுவே ரொம்ப ஸ்பீடாக போகுது. கரெக்டாக போகணும். செத்துட்டேன். கீழே வந்து மறுபடியும் முதல்ல இருந்து வரணும். இந்த காய்கறியும் நிலப்படாமல் இருக்கணும். நம்மளும் அந்த புள்ளியில் விழாமல் ஜம்ப் பண்ணி போகணும். அங்கே ஓட ஆரம்பிக்கலாம். ஓடி வந்துட்டோம். ஓடு வந்துட்டோம். ஜம்ப் கரெக்டாக அந்த எல்லோவில் வரும்போது ஜம்ப் பண்ணிட்டோம்னா கீழே விழாமல் போயிருந்தாங்க. ஏன்னா கீழே வந்து செத்துடுறோம். ஓகே, எனக்கு கொஞ்சம் தூரம் தான். வந்துட்டோம். ஒன்னே ஒன்று தான் தப்பிச்சாச்சு. நல்ல வேலை அது நம்ம மேலே படலை. இல்லை நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஓடி வர வேண்டியது இருக்கும். அந்த தாத்தா அங்கேயும் இங்கேயும் பழிச்சிட்டா கலசி போட்டு வச்சிருக்காங்க. அதில் மாட்டினோம். நம்ம செத்துருவோம். அவர் எச்சி கூட விஷம் போல. அவர் எச்சில் படாமல் நம்ம தப்பிச்சு போனோம். ஓகே, நான் பாருங்க, கேண்டில் வழியெலாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த வழியில் போகிறதுக்கு நம்ம சும்மா இருக்கலாம் போல. அப்படிதான் இருக்குது. ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து அந்த கேண்டிலுக்கு ஜம்ப் பண்ணணும். கவனமாக ஜம்ப் பண்ணணும். கரணம் தப்புனா மரணம் தான். மரணம் அடைஞ்சிட்டேன். மறுபடியும் அதில் இருந்தால் வரணும். ஐயோ, தாத்தா மூஞ்ச பாருங்க, கொடூரமாக இருக்கு. ஐயோ, ஏன் 2 தடவை மூஞ்ச காட்டாரு தாத்தா? ஒரு தடவையே பார்க்க முடியல, 2 தடவை வேற பார்க்கணுமானாத. ஓகே, ஓட ஆரம்பிக்கலாம். ஓடியாச்சு. இந்த கேண்டில் மேலே ஏறிப்போம். ஓகே, ஏறிட்டேன். இப்போ ஜம்ப் பண்ணி போகலாம். இப்போ இங்கேருந்து மெதுவாக அந்த கேண்டில் மேலே ஜம்ப் பண்ணணும். கவனமாக கரெக்டாக பாயிண்டிங் பண்ணி ஜம்ப் பண்ணணும். இல்லைனா கீழே விழுந்துருவோம். ஓகே, ஜம்ப் பண்ணலாம். ஜம்ப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இல்லைன்னா இப்போ கீழே வந்து செத்துருப்பேன். மறுபடியும் இவங்க அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வந்தாச்சு. இப்போ இங்கே ஜம்ப் பண்ணியாச்சு. தப்பிச்சோம்.
இப்போ பாருங்க, இந்த கிராண்ட்பா அங்கேயும் இங்கேயும் ட்ரெஸ்ஸாக கட்டி போட்டிருக்கிறாரு. அப்புறம் ட்ரெஸ்ஸில் கூட கரண்ட் ஷாக் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொட்டா செத்துருவோம். ஆனால் அதில் படாமல் நம்ம கவனமாக போகணும். பட்டோம், நம்ம செத்தோம். கவனமாக போகணும், கவனமாக போகணும். பாருங்க கைஸ், அவர் சட்டையில கூட கரண்ட் வச்சிருக்கிறாரு. எவ்வளோ மோசமான கிராண்ட்பாவாக இருப்பாரு. தப்பிச்சு ஓடணும், ஓடு ஓடு ஓடு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரே ஒரு ட்ரெஸ் தான். ஜம்ப் பண்ணி தாண்டி ஓடிடுதா, ஓடிட்டாச்சு. அப்பா, இது என்னது தாத்தாவோட வேற எதுமா என்னன்னு தெரியல. ஓகே, ஓடலாம். வெள்ளை கலர்ல ஏதோ தொங்க வச்சிருக்கிறாங்க, பாதை மாதிரி இருக்குது. ஓடுங்க ஓடுங்க, கொஞ்சம் தூரம் தான். ஓடு ஓடு ஓடு, வந்தாச்சு. வந்துட்டு வந்துட்டு ஓடுடா, ஓடு ஓடு, மெதுவா மெதுவா போ, மெதுவா போ. வந்தாச்சு, கொஞ்சம் தூரம் தான். வந்தாச்சு வந்தாச்சு, கொஞ்சம் தூரம் தான். போகலாம் போகலாம். பாருங்க, இதெல்லாம் வீடாங்க, வீடு மாதிரியே இல்லைங்க இது. ஐயோ, பக்கமே பயங்கரமா இருக்கு வீடு. ஓகே, வந்துட்டோம். உனக்கு கொஞ்சம் தூரம் தான், தப்பிச்சு வர போறோம். ஓகே, வழி தெரிஞ்சுட்டு அப்பா எங்க எனக்கு தப்பிச்சு ஓடி இருந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவல் வர போறோம்னு நினைக்கிறேன். இதுவாவது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லி வாய மூடலை, கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, போகலாம். அந்த லிவர் அமுக்குனா வழி வந்துடும். ஓகே, லிவர் அமுக்கியாச்சு. இது அதை விட கொடூரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். கரெக்டாக பாயிண்டிங் பண்ணி ஜம்ப் பண்ணி போகணும். லிவர் அமுக்கி தான் வச்சுருக்கிறேன், ஜம்ப் பண்ணலாம். வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. ஜம்ப் 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 பண்ணியாச்சு. கீழே வந்தாலும் செத்துருவோம். நல்லா கவனமாக ஜம்ப் பண்ணி போகணும். ஓகே, ஜம்ப் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணிட்டோம்னா அப்பா ஜம்ப் பண்ணியாச்சு. மேலே ஜம்ப் பண்ணி ஓடணும். எல்லா பக்கமும் ஏதோ ஜிப்லைனை யூஸ் பண்ண சொல்லுங்க. ஜிப்லைனை யூஸ் பண்ணி ஓட வேண்டியதான். அதுக்கு நம்ம அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு, ஓடலாம். வந்தாச்சு. ஓகே, இது ஜம்ப் பண்ணி போகணும். இது ஜம்ப் பண்ணிட மாட்டோமாங்க, இது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்க போகுது. ஓகே, ஜம்ப் பண்ணிட்டேன். 2 3 4 5 ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ ஓடலாம். ஓடி ஓடி வந்தாச்சு. ஓகே, அந்த வுட் எடுத்துகிட்டு போய் அந்த பாதையில் போட்டு ஓடணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓடலாம். போய் வுட் எடுத்துக்கலாம். வுட் எடுத்தாச்சு. ஓகே, போவோம். பாருங்க, ஒரு அக்கா முன்னாடி கிராண்ட் பாட்டு தப்பிச்சு வர்றதுக்காக ஓடி வராங்க. ஓகே, அவங்க நம்ம தலைமையில ஏறி ஓடிட்டாங்க. அவங்க நம்மளுக்கு முன்னாடி ஓடிட்டாங்க. சரி, நம்ம உங்களுக்கு முன்னாடி போகலாம். அக்காவுக்கு முதல்ல வழி விடுவோம். ஓகே, வச்சுக்கலாம். கரெக்டாக செட் பண்ணிட்டு வைக்கணும் கைஸ், ஏன்னா பழக உள்ளே விழுந்துடும். ஆட்டோமேட்டிக்கு பழகி எடுத்துகிட்டே இருக்க முடியாது. கவனமாக வச்சாச்சு. டெஸ்ட் பண்ணிட்டேன், ஓடலாம். பழக மேலே கவனமாக ஓடலாம். ஓடியாச்சு, பழகி எடுத்துப்போம். ஓகே, அடுத்த இதில் வைக்கலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, வச்சாச்சு. ஓடு 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 வந்தாச்சு. உட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததுக்கு தேவைப்படும். ஓகே, தப்பிச்சு ஓடு. இதில் கம்பி இருக்குது பேசினாலும் இதில் உட்டு போட வேணாம். இந்த கம்பி மேலே ஏறி ஓடிடலாம். இதில் கம்பி இல்லை, அதனால் கண்டிப்பாக நம்ம உட்டு யூஸ் பண்ணி தான் செய்யணும். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எங்கேயும் கம்பி இருக்குது, நம்ம விட்டு எடுத்து வச்சுக்கோம். அதுக்கு தேவைப்படுமா இருக்கும். ஓகே, தம்பி வந்தாச்சு. ஐயோ, என்ன மேலேயே போட மாட்டேங்குது விட்டு. விடாத பிளேஸ் நம்ம மட்டும் விட்டேன். பாருங்க, விடவா தாண்டி எங்கேயும் சுற்றுது இருந்து. ஓகே, கீழே வந்துட்டேன். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. அக்கா நம்மளுக்கு முன்னாடி போனாங்க, நம்மளுக்கு பின்னாடி வராங்க. மறுபடியும் சுற்றுட்டாங்க போல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம தப்பிச்சு போகிற வேலையை பார்ப்போம். ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான முக்கி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் வர போகிறோம். வந்தாச்சு. ஓகே, இது என்ன பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. ஐயோ, ரொம்ப பெரிய பள்ளத்தாக்காலாம் இருக்குது. ஐயோ, சறுக்கி விட்டுருச்சு. நல்ல வேலைங்க, நான் தப்பிச்சிட்டேன். தப்பிச்சு ஓடு. கொஞ்சம் தூரம் தான். ஓடு 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 ஓடு, வந்துட்டோம்.
இப்போ இந்த தூரம் தான் வந்தாச்சு. 2 வழி இருக்குது, நம்ம ஏதாவது வழி சூஸ் பண்ணுவோம். வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஓகே, தாத்தா ஏதோ குக்கீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த குக்கீஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் இவ்வளோ நேரம் ஓடி வந்ததுக்கு. ஓகே, பிஸ்கட் ஐயோ பிஸ்கட் சாப்பிட நான் பெருசாகிட்டாங்க. ஓகே, ஜம்ப் பண்ணேன். நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு தானே பெருசாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, டன் வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் தூரம் தான் ஜம்பே. இந்த பிஸ்கட்டை சாப்பிடாட்டி நம்மளால ஜம்ப் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னொன்னே ஒண்ணுதான், இன்னும் 2 இருக்குதா? ஓகே, 2 தான் இருக்குது. ஜம்ப் பண்ணு. ஆமா, முடிஞ்சிட்டுங்க. இன்னொன்னே ஒண்ணுதாங்க. ஐயோ, இன்னும் முடியலையா? இன்னொன்று வேற இருக்குதா? அட கடவுளே, இன்னொன்று வேற இருக்குதா? ஐயோ, இன்னொன்று வேற இருக்குதா? அவ்வளோதான், முடிஞ்சிட்டு நினைக்கிறேங்க. சந்தோஷம். அடுத்து ஐயோ சின்னதாயிட்டோம் பழையபடி. ஒரு நம்ம ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியாது, அதனால நம்ம கவனமாக போகணும். இந்த விட்டு பாருங்க கீழே இருக்குது, அதனால அது கரெக்டாக நம்ம ஓடிடணும், ரெண்டாவது உடஞ்சி விழுந்துடும். பாருங்க உடஞ்சி விழுந்துருச்சு. அதே மாதிரி தான் இதுலையும் நம்ம கால் வச்சாலும் உடஞ்சிடும். நல்லா கொடுக்கணும், ஓடிட வேண்டியதான். ஓடியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னம்னா நமக்கு டேஞ்சர். என்ன எண்டிங் நெருங்க போகிறோம்னு நினைக்கிறேன். எண்டிங் கிட்ட வந்துட்டோம், அதனால நம்ம கவனமாக இருக்கணும். வந்தாச்சு. ஓகே, தாத்தா ஏதோ வச்சிருக்கிறாங்க. என்ன வச்சிருக்கிறாங்க? இது கன்னுன்னு நினைக்கிறேன். கேட்போம். கோல்டன் ப்ரெஷர். ஆமா, சரி நம்ம எடுப்போம். எடுத்தாச்சு. ஐயோ, நம்ம எடுத்து தாத்தா வந்துட்டாங்களே, நம்மளை கொல்லாம விட மாட்டாங்க பிள்ளையே. அவர் லைஃப் கீழே கட்டுது, நம்ம லைஃப்பை குறைக்கணும். இல்லைன்னா தாத்தா நம்ம லைஃப்பை குறைச்சிருவாரு. எனக்கு தூரம்தான். ஒரு ஓடி எப்படியாவது தாத்தா லைஃப்பை குறை, அப்போதான் நம்மளால ஜெயிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தாத்தாவோட லைஃபு. ஓகே, ஒன்று தான் இருக்குது. குறைச்சிரு. ஒன்னே ஒண்ணுதான். தாத்தா சுத்துட்டாரு. அப்பாடா, இதுக்கப்புறம் நம்ம வழி ஃப்ரீயாயிரும். இதுக்கப்புறம் என்னை யாராலும் தடுக்க முடியாது. நான் விட்டுட்டு வெளியே போகிறத, கிராண்ட்பா வீட்டை விட்டு தப்பிச்சு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். ஒரு கிராண்ட்பா வீடு இல்லைங்க, மினி சுடுகாடுங்க. தப்பிச்சு போகிறதே பெரிய வேலையா இருக்கு. எங்கே கால் வச்சாலும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிபிடிங்கிற மாதிரி ஆபத்து தான் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளால வந்துட்டோம். வழியா நம்ம எண்டிங் கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். ஓ, ஸ்விம் டு ஃப்ரீடம் போட்டிருக்கான். நம்ம நீச்சல் அடித்து அந்த கரைக்கு போயிட்டோம்னா நம்ம ஃப்ரீடம் அடைஞ்சிருவோம். அதனால ஓடு வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்விம் பண்ணி கரை ஏறிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம், ஃப்ரீடம் ஆயிடுவோம், சுதந்திரம் அடைஞ்சிருவோம். தாத்தாவோட வீட்டில் இருந்து ஒருத்தவங்க கிராண்ட்பா வீட்டுக்கு போகிறது சந்தோஷப்படுவாங்க. நம்ம கிராண்ட்பா வீட்டிலேருந்து தப்பிச்சு இருந்தது நினச்சி சந்தோஷப்படுறோம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.